முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான வறுவல். இந்த மாதிரியான டேஸ்ட்ல எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு வரமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்க தோல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ்ல ஒரு முட்டைக்கோஸை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வதக்குங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே வேகட்டும். வேற ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வருங்க. லைட்டாக கலர் மாறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சி முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு முட்டைக்கோஸ் கூட சேர்த்தோம்னா அதோட வாசனையே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கெல்லாம் வேகிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிடுங்க. உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1/4 கப் வேக வச்ச பட்டாணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனால் போதும். அரைச்ச பொடியிலிருந்து 1 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த வறுவல்லையே நம்ம அரைச்ச பொடி தான் ஸ்பெஷல். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த முட்டைக்கோஸோட வாசனையே வராது. பச்சை கருவேப்பிலை தூவி கலந்துட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். கோஸ் வறுவல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.